6 வருஷத்துக்கு முன்னாடி 40 ஏழை குழந்தைங்களுக்கு நான் ஃப்ரீயாக பாடம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். 10 குழந்தைங்க மட்டும் அவங்களால முடிஞ்சதை எனக்கு ஃபீஸாக கொடுப்பாங்க. ஆனால் நான் 40 குழந்தைங்களால ஃபீஸ் கொடுக்க முடியாத வருவாங்க, படிப்பாங்க. 10th 12th மேக்ஸு, இங்கிலீஷு இது எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் நல்லதையே நம்மளை பண்ண விட மாட்டாங்க. என்னோடய வாழ்க்கை அதுக்கு ஒரு சாட்சி. என்னால் தொடர்ந்து டியூஷன் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போது நான் யூடியூப் ஆரம்பித்தேன். யூடியூப்லேருந்து வருமானம் வந்துச்சுன்னா ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக பாடம் சொல்லிக் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் 6 வருஷமாக எந்த ஒரு வருமானமே யூடியூப்லேருந்து எனக்கு வரவே இல்லை. விஏஓ எக்ஸாம் குரூப் 4க்கு நான் தொடர்ந்து படிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக என்னோடய கனவு லட்சியம் நான் ஒரு விஏஓ தாசில்தார் ஆவேன்னு நான் முழுசாக நம்புகிறேன். என்னோடய வீடியோஸை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார், காய்கறி தோல்கள் எல்லாத்தையும் செடிகளுக்கு போட்டுருங்க. எப்போ சமைச்சாலும் பாப்பாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகலை. பாப்பாவுக்கு உடம்பு சரியான பிறகு நிச்சயமாக என்னோடய வீடியோஸை நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள்.